ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திராடம், திருவோணம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? கிரகங்கள் சாதகமாக சஞ்சாரம் செய்கின்றனவா என்று பார்த்தால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம் வக்ரம் பெற்றிருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் சூப்பராக இருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை பார்க்கறது மிக சிறப்பு. இப்படி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக அமைவதால் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்கிறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் சுற்று. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு. முதல் சுற்று கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க. ஆனால் 2வது ரவுண்டு இதுதான் வாழ்க்கை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட்டு சீர்படுத்திட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் ஒரு ராசிக்கு அமர்வது என்பது 28 வருஷம். மறுபடியும் உட்கார வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போது 2ஆம் இடத்து அதிபதி 2ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது சிறப்பு தானே. அவர் வக்கரமாக இருக்கார், அது வேறு விஷயம். இருந்தாலும் நல்லது நடக்கும். ராசிநாதன் 2 2ல் அமர்ந்தால் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக அமையும் அல்லவா. இருந்த கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்ய வேணாம் வக்ரமாக இருப்பதால். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் ராகு பகவான் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடம். உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாம். நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்களுக்கு செலவு இருக்கும். அதுவும் கடகண்ணி வாடகை விட்டுருக்கீங்க, ஷட்ரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. வண்டி அதாவது 2 வீலர் 4 வீலரை வச்சு சவாரி மெயின்டைன் பண்ணி சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாகி
ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்கிறது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு, அது இந்த ஒரு வாரத்திலே காலி ஆகிடும். எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் பாருங்கள். குழாவை உடஞ்சிச்சு, குழாவை மாற்றுங்க. இல்லை எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, இல்லை எலக்ட்ரிக் ஒயர் மட்டும், எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணால் இது உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாராளமாக பிரிச்சிக்கலாம். அஞ்சில் குரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது செலவினங்கள் கண்டிப்பாக ஏற்படும். 6ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போ 4க்குடையவன் 6க்கு போயிட்டார்னா வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். அவர் 9க்குடையவனும் 6க்கும் 9க்கும் உடையவர் 7ல் இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அது வார இறுதியில் தான் அமர்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8ஆம் இடம் குரு சனி பார்வையில் இருக்குது. 8ல் சூரியன் புதன் சேர்க்கை வார இறுதியில் போகிறாங்க. வார இறுதியில் இப்போ புதன் போயிடுறார். சூரியன் அங்கே தான் இருக்கார். சூரியனும் சனி பார்வை இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் இருக்காது. ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கிடைக்காது. அரசாங்கத்தால் அனுகூலம் இல்லை. அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. யாராவது உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கிடக்க ஒன்று போட்டு விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டக்கூடிய நிலை வரலாம். எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட ஒரு சிலர் போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் பிறக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு அமையும். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சொந்த தொழில் செய்கிறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியமாகும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். தொழிலில் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் உண்டு. நல்ல பண வருவாய் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.